அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இப்போ இந்த நிமிடத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய டிவி தொலைக்காட்சியில் உள்ள செய்தி ஊடகங்களில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் திமுக பிரமுகரை போய் தாக்கியிருக்காரு, இவர் போய் அடிச்சிருக்காரு, அதனால் அந்த திமுக பிரமுகர் பயங்கரமாக உடலில் காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான வதந்தியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சேனல் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, இது எங்கே நடந்துச்சு, இதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். விருதாச்சலத்தில் நடந்த அரசு ஊழியர்கள் சங்கம் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்களை ஒரு சிறப்பு பேச்சாளராகவும் விருந்தினராகவும் அழைச்சிருக்காங்க. இது அந்த அரசு ஊழியர்கள் சங்கம் நடத்திய கூட்டத்திற்கு அவங்களே சீமான் அவர்களை அழைச்சிருக்காங்க. இந்த அழைப்பை ஏற்று தான் சீமான் அவர்கள் அங்கே போய் பேசி அவங்களுக்கு ஆதரவாக அவங்களோட கோரிக்கை சம்பந்தமான விஷயங்களை தான் அங்கே பேசியிருந்தார். பேசிட்டு வெளியே வரும்பொழுது, அதாவது அவரோட வாகனத்தில் ஏறி அந்த மீட்டிங் நடந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்தோடனே எதிர்க்கே வந்த திமுக பிரமுகர், அவர் வந்து கட்சி பொறுப்பில் இருக்கார் விருதாச்சலம் தொகுதியில், அவர் வந்து அந்த வாகனத்தை மறித்து சீமானவர்கள் சென்ற வாகனத்தை மறித்து வாகனத்தை தாக்கியும் சீமானவர்கள் உட்கார்ந்ததுக்கு இருக்கையை நோக்கி போயிட்டு அவரை பற்றி தப்பாகவும் அவங்க தாயாரை பற்றி முக்கியமாக ரொம்ப தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுனதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இது கேட்ட உடனே என்னென்ன கேட்டு கீழே இறங்கியிருக்காரே தவிர அவர் போய் தாக்கவே கிடையாது. முக்கியமாக அங்கே இருட்டான பகுதி, சீமானவர்கள் முகம் மட்டும்தான் தெரியுது. சீமானவர்கள் அடித்த மாதிரியோ அந்த திமுக பிரமுகர் தாக்கப்பட்ட மாதிரியோ எந்த விதமான காணொலியுமே இல்லை. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லக்கூடிய விஷயம் சீமானை அடித்ததை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கவே கிடையாது. எனக்கு அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் அங்கே அவரோட முகம் தெரிகிறது உண்மைதான். ஆனால் அவர் அடிக்கவே இல்லைங்கிறத அங்கே உள்ள பொதுமக்களே சொல்கிறாங்க, கட்சி பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க, முக்கியமாக அங்கே பார்க்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க. சீமான் அவர்கள் அடிக்கவே இல்லைங்க, அவர் எங்கே அங்கே அடித்தார். ஆனால் அந்த பிரமுகரை தான் ரொம்ப அதிகமான தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அதனால தான் நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் அவரை அப்புறப்படுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. சீமான் அவர்களே பாதுகாப்பாக கார் வாகனத்தில் ஏற்றி அவரை அனுப்பிட்டாங்க. இந்த பிரமுகர் தான் தேவையில்லாத வார்த்தைகளும் தப்பான வார்த்தைகளும் முக்கியமாக சீமான் தாயாரை பற்றி பேசினதாகவும் அங்கே உள்ள பொதுமக்களே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து தாக்கிட்டாங்கன்னா இது முழுக்க பொய்யான தகவல். இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சீமான் அவர்கள் அங்கேருந்து பாதுகாப்பாக வழி அனுப்பிடுறாங்க. அங்கே உள்ள நாம் தமிழ் கட்சிக்கான அந்த நபரை கையோடு பிடிச்சி போலீஸ் வர வரை இருந்து காத்திருந்து போலீஸ் நபரிடம் அந்த நபர் கையோடு ஒப்படைச்சிட்டாங்க பாதுகாப்பாக. இதுதான் நாம் தமிழ் கட்சிகளை செய்யக்கூடிய ஒரு மரியாதையான விஷயம். அந்த நபர் தப்பு பண்ணாலும் கரெக்டாக காவல்துறையிடம் பொறுப்பாக ஒப்படைச்சிட்டாங்க. இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க அந்த சாலையில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. எதுக்காக போராட்டம் பண்ணாங்கன்னா, இந்த நபர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணணும், வாகனத்தை தாக்குதல் அந்த வழக்கும் கொலை முயற்சிக்கான வழக்கை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் காவல்துறையிட கோரிக்கையும் போராட்ட வடிவிலையும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்காக இந்த கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் வருவார், இந்த இடத்துக்கு வருவார், இந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் என்னால் யூகிக்க முடியுது. இதுக்கான காரணம் எப்படி நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பிரச்சனை நடந்த இடத்துல எந்த விதமான தெருவிளக்குமே இல்லை, வெளிச்சமே இல்லாத இடத்துல தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அங்கே நடத்தப்பட்ட பொதுக்கூட்டமும் சரி, அங்கே நடத்தப்பட்ட சந்திப்பும் சரி, அரசூழியல் நடத்தக்கூடிய விஷயம். அதுக்கு சீமானவர் தலைமையேற்று போயிருக்காங்க. இதுக்கு திமுக பிரமுகருக்கு அங்கே என்ன வேலைனே தெரில. அவர் தான் போய் வாலண்டியராக போய் பிரச்சனை பண்ணாதான் நம்மளால யூகிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் ஒருவேளை கேட்கணும், சீமானவரை நேரடியாக பார்த்து கேட்கணும்னா பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துலையும் கேட்டுருக்கலாம். அப்படி இல்லையா, கார் வாகனம் ஏற வருவார், வெளிச்சங்கள் இருக்க பகுதியும் மக்கள் இருக்க பகுதியிலையும் கேட்டுக்கலாம். ஏன் வெளிச்சம் இல்லாத பகுதிக்கு வாகனம் வந்தோடனே அந்த வாகனத்தை மறித்து கேட்கணும்? இது எல்லாமே திட்டமிட்டு நடத்த மாதிரி தான் நம்மளால் யூகிக்க முடியுது. ஏன்னா அதுக்கான முகாந்திரம் தான் அந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியும். முக்கியமாக அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த நபர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்கள், வாகனத்தை வந்து தாக்குதலும், அதாவது அதுக்கப்புறம் கொலை முயற்சி, ஏன்னா இது உண்மையிலே ஒரு கொலை முயற்சியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி காவல்துறையை நோக்கி அவங்க வந்து இந்த மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இதை ஏற்று காவலும் அந்த நபரை வந்து அங்கேருந்து டூ வீலரில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க இது நம்பிக்கை இல்லாமல் ஸ்டேஷனில் போய் பார்த்துருக்காங்க. விருதாச்சலம் காவல் நிலையத்துக்கு போய் நேரடியாக அந்த நபர் அங்கே இருக்காரா, காவல் நிலையத்துக்குள்ளே தான் இருக்காரான்னு பார்த்துருக்காங்க. ஆய்வு பண்ணதுக்கப்புறமும் அவர் மேலே வழக்கு போடுறது உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்திலேருந்து வெளில வந்திருக்காங்க. சாலையில் நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த நபரை அங்கேருந்து போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போனோன்னே மீண்டும் போலீஸ் அந்த விருதாச்சலம் அந்த காவல் நிலையத்துக்கு போய் அங்கேயும் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த நபர் உண்மையிலே இங்கே இருக்காரா, இல்லை போலீஸ்காரங்க எங்கேயாவது போர்வெளியில் இறக்கி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேக பார்வையில் நேரடியாக போயிருக்காங்க. அந்த நபர் அங்கே ஸ்டேஷனில் தான் இருந்திருக்காரு. அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி காவல் ஆய்வாளரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த உறுதியின் அடிப்படையில் தான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. இதுதான் நடந்த விஷயம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லக்கூடிய விஷயம், சீமான் அவர்கள் அடிச்சாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீமான் அவர்கள் அடிக்கவே கிடையாது. இந்த வார்த்தைகள் வந்து சீமான் அடிக்கலைங்கிற விஷயத்தை கட்சி பொறுப்பாளர்கள் மட்டும் கிடையாது, அங்குள்ள பொதுமக்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். சீமான் அவர்கள் தாக்குனது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் அதை நம்ப வேணாம். ஆனால் ஒருவேளை நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அவர் வந்து ஒரு தலைவர் வந்து அவர் வந்து ஒரு மனிதர், ஒரு நபர், ஓகேங்களா. தாயாரை பற்றி யார் இழிவாக பேசினாலும் கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும்.
ஆனால் அவர் அடிக்கலை. மறுபடியும் வரதை சொல்கிறேன், அவர் அடிக்கலை. ஒருவேளை இந்த டிவி இந்த மெயின் ஸ்ட்ரீமில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருந்துச்சுன்னா அடித்தா என்ன தப்பு? தாயாரை பற்றி தப்பாக பேசினா யாருக்கும் கோவம் வரதாங்க செய்யும். கோவம் வரதானுங்க சரி. அது வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் அடிக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கலை. அடிச்சதுக்கான எந்த ஒரு வீடியோ ப்ரூஃபும் நம்மளால் பார்க்க முடியல. அதனால் சீமான் அவர்கள் அடிச்சாங்கிறத எந்த இதுவுமே நம்ம நம்பவும் முடியாது. வீடியோ பார்க்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் சரி, ஆதரவாளர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அதை நம்ப வேணாம். சீமான் அவர்கள் தாக்கவே கிடையாது. ஆனால் அங்கே நடந்த பிரச்சனைகள் உண்மை, சலசலப்பு உண்மை, பிரமுகர் வந்து அங்கே வந்து தாக்க வந்தது உண்மை, எல்லாமே உண்மை தான். ஆனால் சீமான் அவர்கள் அடித்தாங்கிறது மட்டும் முழுக்க முழுக்க போய். ஆனால் மற்ற எல்லாமே அவரை பற்றி தப்பான வார்த்தைகள், தாயாரை பற்றி தப்பான வார்த்தைகள், நடு ரோட்டில் நின்று பிரச்சனை பண்ணது, வாகனத்தை மறுத்து பிரச்சனை பண்ணுறது, இது எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கான வீடியோ ப்ரூஃப் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் நடந்திருக்கு. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தவறாக இருக்குது. அதனால தான் இந்த பார்த்துட்டு நம்ம இந்த காணொலி நம்ம பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். மேற்கொண்டு இந்த பிரச்சனையை சாதாரண முடிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு கட்சியோட தலைமை, மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து தாக்க வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதை நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் இதை எளிதாக கடந்து போக மாட்டாங்க. மேற்கொண்டு இதை பற்றின தகவல் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணலாம். இது திமுக பிரமுகர் செஞ்சது ரொம்ப தவறான விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் சந்திக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெஸ் மீட் இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். அந்த பொதுக்கூட்டம் நடந்த இடத்துல போய் பார்த்து பேசலாம். ஆனால் எந்த மாதிரியான விஷயங்களும் நடவடிக்கை எடுக்காமல் டைரெக்டாக போய் தாக்குதல்ங்கிறது நல்ல ஒரு விஷயமும் கிடையாது, நல்ல ஒரு அணுகுமுறையும் கிடையாது. இது வந்து முழுக்க திமுக பிரமுகர் பண்ணதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியும். சீமான் அவர்கள் எந்த இடத்துலையும் அந்த நபர் மேலே கை வைக்கவே இல்லை, அடிக்கவும் கிடையாது. ஆனால் பொய்யான வதந்திகளை இப்போ வரைக்கும் மின்ஸ்டியாக பரவிக்கிட்டு தான் இருக்குது. அதை யாருமே நம்ப வேணும்னு நான் சொல்லுவேன்.